வந்து அது ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல அன்னன்னைக்கான நியாயங்கள், அன்னன்னைக்கான நிமிஷத்துக்கான நியாயங்கள் மட்டும்தான் அந்த கேமோட டைமென்ஷன். அது 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியும் மாறும், 2 நாளைக்கு ஒரு வாட்டியும் மாறும், டெய்லியுமே மாறும். அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு அவங்களுக்கு தோணுச்சு, பேசிட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீ அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சா அட்ரஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சாரி கேட்கறாங்க கேட்கல, அது அவங்க பிரச்சனை. நீ திருப்பி அதை நோண்டி எடுத்துன்னு வந்து என்ன சொல்ற, அன்னைக்கு தோணுச்சு இப்போ என்ன தோணுதுன்னா அப்போ சாரி கண்டிப்பாக கேட்டாகணும். அப்போ எத்தனை சாரி கேம் நீ விளையாடுவேன் நான் கேட்குறேன். உள்ள கண்டஸ்டன்ஸ் அவன் வக்கு இருக்கிறான், அவன் விக்ரம் ஆடுறான், அப்புறம் அந்த கனி ஆடுது, நீ அதுக்கே ஆடுற அவங்களுக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு. இப்போ என்ன அடுத்த வாரம் பாரு அரோரா கிட்ட சாரி கேட்குற விற்கிறதா? உன்னோட ஃபேவரட் நாள் யாரு? நான் சொல்கிறேன், உன்னோட ஃபேவரட் நாள் யாரு? இந்த சாண்ட்ரா திவ்யா ஒரு பக்கம் விட்டுருவோம், அது வைல்டு கார்டா. உள்ளே இருக்க ஆல்ரெடி இருக்கிற ஃபேவரட்ல நீ பெரிய சொம்ப அரோரா தூக்கிட்டு இருக்க, ஓகேவா? விக்ரம்க்கு அதுக்கு முன்னாடி இருந்து தூக்கிட்டு இருக்க. அரோரா கேம் ஆட வச்சுட்டு இப்போ தூக்குற. கனிக்கும் விக்ரம்க்கும் முதல்ல இருந்து தூக்கிட்டு இருக்க. அப்போ விக்ரம் கிட்ட பார்வை சாரி கேட்க வச்சாச்சு, கனி கிட்ட இப்போ சாண்ட்ராவை சாரி கேட்க வச்சாச்சு, அரோரா கிட்ட நெக்ஸ்ட் பார்வை கேட்க வைக்கிறதா கேட்குறேன் நான். ஸோ உன்னோடது நீ இந்த கேம் வந்து நீ ஹோஸ்ட் பண்ண வந்தியா, எல்லாரையும் சாரி கேட்க வைக்க வந்தியா, இல்லை எல்லாருக்கும் வக்காலத்து வாங்க வந்தியா? எனக்கு புரியல. அப்போ இந்த 24 hours பாஸ்மே நான் வந்து எங்கள் ஹோஸ்ட் கையில் போயிருமோ அப்படின்னு நான் பயந்தேன். ஆக்சுவலாக பார்த்தா அப்படி போயிருமோ, ஏன்னா எனக்கு தெரியும் ஆதிரதே எவிக்டர்னு தெரியும். அப்போ அந்த பாஸ் இவனுங்க எப்படி பிளான் பண்ண போகிறானுங்க? ஓட்டிங்கன்னு உள்ளே போயிட்டா இவனுங்க திருப்பி அது கனிக்கு வந்துடும். ஹோஸ்ட் வந்தால் ஹோஸ்ட்டுக்கும் பிடிச்ச கண்டஸ்டன்ட்டு கனி அங்கே தான் போகுது. அப்படி இருக்கும்போது இது எப்படி ட்விஸ்ட் வைப்பானுங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்க பட்சத்தில் அது ஆதிரே கிட்ட கொடுக்கவும், ஆதிரே பாரு கிட்ட கொடுக்கவும், கமருதீன் மூஞ்சி அப்படி போயிடுச்சு. அதாவது இந்த பயம் தான் தெரிஞ்ச அவன் மூஞ்சில. அதுக்கப்புறம் அவன் திருப்பி வந்து ஹக் கொடுத்து சரி பண்ணான். ஆனால் அப்போ பாரு ஒன்று சொன்னா எத்தனை பேர் கவனிச்சிங்க, இதுதான் ஆதிரி. அவள் வந்து என்ன கேம் எப்படி ஆடினாலும் அவக்குள்ள ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அவள் வந்து அது வந்து அந்த எமோஷன்ஸ்க்கு வேல்யூ பண்ணுவான். அதுதான் எனக்கு ஆதிரே கிட்ட பிடிக்கும்னா நிறைய இடத்துல ஆதிரே வந்து பாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கா. அது கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல மாறலாம் உட்காந்து தனியாக பேசும்போது, ஓகேவா? இது நான் ஃபர்ஸ்ட்லேருந்து என் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் ஆதிரே எவிக்ட் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி பாருக்கும் ஆதிரேக்கும் அவ்வளோ கான்வர்சேஷன் போயிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஆதிரே ஏன்னா சாட்டர்டேவும் சண்டே எவிக்ட் ஆயிருப்பா. அப்போ வந்து கிச்சன் கிளீனிங்ல ஆதிரே பேசிட்டு இருப்பா. அப்போ பாரு கேட்பா. என்னோட வீடியோஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதில் நான் பேசியிருப்பேன், ஒரு ஃப்ளோவில் பேசியிருப்பேன், தனியாக ஹைலைட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அந்த பொண்ணு வேலைன்னா அப்படி செய்யும். அந்த பொண்ணு ஆதிரி சும்மா சொல்லக்கூடாதுங்க, வேலையை சூப்பராக செய்வா. அவளுக்கு கிளீனிங்னா அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்வா. ஸோ மறுநாள் அவள் எவிக்ட் ஆக போறான்றது அவளுக்கு தெரியாது. ஆனால் அந்த கிச்சனில் ஃப்ரைடே எல்லாம் பண்ணிட்டு அவங்கவுங்க போயிடுவாங்க. பாரு ஏதோ ஒரு இடத்துல அவள் வந்து டல்லாக உட்காந்துருக்கும் போது அப்போ வந்து அவள் பாரு கேட்பா, இந்த மாதிரி வந்து இந்த வீட்டில் எப்படி நேற்று அடிச்சிக்கிறாங்க, இன்னைக்கு சமாதானம் ஆயிடுறாங்க, அது எப்படி நேற்று அவ்வளோ சண்டை போட்டுட்டு இன்னைக்கு சகஜமாக பேச முடியுது, என்னால் அப்படி இருக்க முடியல அப்படின்னும் போது அப்போ ஆதிரியை செம்ம அட்வைஸ் கொடுப்பா. அது கேம் பாரு, அப்படிதான் இருக்கும். நீ வெளியிலனா நீ இக்னோர் பண்ணிட்டு போகலாம், பிளாக் பண்ணிட்டு போயிடலாம், அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஆனால் இது வந்து எண்ட் ஆஃப் த டே ஒரு கேம்னும் போது எல்லாரும் ஒரே வீட்டுக்குள்ள தான் இருக்கணும். நேற்று சண்டை போட்டவங்க கிட்ட இன்னைக்கு மூஞ்ச திருப்பிட்டு போக முடியாது. இல்ல சண்டை இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு வந்து அதை கண்டினியூவும் பண்ண முடியாது. ஒருத்தவங்க பார்த்துதான் ஆகணும், பேசிதான் ஆகணும். நாளைக்கே உன்னால எனக்கு ஒரு விஷயம் ஆகணும், நான் கிச்சன்ல இருக்கேன், நீ கிளீனிங்ல இருக்கா, ஒன்னா சேர்ந்து டாஸ்க் பண்ணணும் செய்யணும் போது அது அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாரு, இல்ல அந்த பெர்ஸ்பெக்டிவ்க்கு மாற ட்ரை பண்ணு. இப்படியே இருந்தா வேலைக்காகாது அப்படின்னு ஒரு பெர்ஃபெக்ட் அட்வைஸா ஆதிரை வந்து பாருக்கு கொடுத்துருப்பா. அப்பதான் ஆமாடி கிளாரிட்டி எனக்கு இப்போதாண்டி எனக்கு உங்ககிட்ட கிடைக்குது. ஸோ வாடி போடின்னு தான் 2 பேரும் பேசிக்குவாங்க. பாரு எல்லார்கிட்டயுமே வாடி போடின்னு பேச மாட்டான். அவளுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல க்ளோஸா இருந்தா மட்டும்தான் வாடி போடின்னு பேசுவா. ரம்யா கிட்ட பேசுவா. சாண்ட்ராவை எல்லாருமே சாண்ட்ரான்னு சொன்னாலுமே இவ தான் வாடி போடின்னு பேசுவா. ஆதியா கிட்ட பேசுவா. பெருசா சுபிக்ஷா கிட்ட எல்லாம் பேசிக்க மாட்டா. வியானா கிட்ட பேசுவா அப்படின்னு சொல்லும் போது சோ அந்த இடத்துல அவ நம்பி பேசின ஆதிரே அந்த இடத்துல அவளுக்கான நான் கூட வந்து ஏன்னா நீ இப்படி பண்ணா அது எப்படி பாரு, நீ மட்டும் பண்றது சரியா, மத்தவங்க பண்றது தப்பா, நீ தான் தப்பா இருக்க அப்படி சொல்லுவாளும் நான் நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணு அவ்வளோ கிளாரிட்டியா இது எண்ட் ஆஃப் த டே ஒரு கேம், இதுல இப்படிதான் இருக்க முடியும், இல்ல இப்படி இருந்தாதான் செல்லுபடி ஆகும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டியான விஷயத்த பாருக்கு சொல்லியிருப்பா. அதுக்கு அடுத்த வாரத்தை வந்து கொஞ்சம் பாருவும் மாறி இருப்பா அப்படின்னு சொல்லும் போது அப்படி ஒரு ஒரு உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல பாரு அந்த பாஸ் கிடைச்சதுல கமருதீன் அப்ப இது வந்து யாராவது எடுத்து வைப்பீங்களா? பாருக்கு அது கிடைச்சோன்னே கமருதீன்ல ஃபர்ஸ்ட் ஹாப்பியா இருக்கணும். ஏப்பா கேப்டன்சிக்கு கமருதீனுக்கு பாரு ஃபீல் பண்ணா இப்ப பாருக்கு கிடைச்சதும் கமருதீன் ஹாப்பியா இருக்கணுமே. உனக்கு எனக்கு பரவாயில்ல பாரு, உனக்கு கிடைச்சது எனக்கு சந்தோஷம், அவனுக்கு அது இல்லையே. அவன் முகம் அப்படியே வெளறி போச்சு. அது வந்து அடுத்த வாரம் எதையாச்சும் சொல்லி பிரச்சனை பண்றவள அவங்க அம்மா வெளியே, ஏன்னா இவன் அதாவது பாருவை பத்தி பின்னாடி தப்பா பேசினவங்க எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். அது விக்ரம்க்கும் வரணும், கனிக்கும் வரணும், பின்னாடி பேசின அரோராக்கும் வரணும், இந்த கமருதீனுக்கும் வரணும்னா அவங்க அம்மா அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாதான் வரும்னா அவங்க எக்ஸ்போஸே பண்ணாலும் இவன் நம்பி இவ கேமை வந்து அவங்ககிட்ட லூஸ் பண்ணிட்டு அவன் கப்போட போனோம், இவ வெறும் கையோட போனோன்ற மாதிரி இவன் பிளான் பண்ணி வச்சிருக்கான். அது அவங்க அம்மா வந்து எக்ஸ்போஸ் பண்ணாதான் தெரியும். அதே மாதிரி அடுத்த வாரம் கேப்டன்சில இவளை வந்து எந்த பிரச்சனையும் பண்ண விடாம நம்ம கேப்டன்சியை பாதுகாத்துக்கணும்ன்றதே அவன் தெளிவா இருக்கான். அதுக்கு தான் இப்ப கூட உட்காந்து அவன் மண்டையை கழுவிட்டு இருந்தான் நைட்டு. இந்த மக்கு பொண்ணு எப்பயும் போல கேம் ஆடினா அவன் கேப்டன்சிலே என்னவா கேம் ஆடாலும் அதை ஆடணும்.
ஓகேவா? இதுல வேலையே செய்ய மாட்டான்னு வேற ஒண்ணு போட்டு வச்சிருக்கீங்க. இந்த வாரம் அவள ஃபுல்லா இப்பயே நோண்ட விட்டுட்டான் அந்த விக்ரம் வந்து. இப்ப நாங்கெல்லாம் வேலை செய்யலன்னு சொன்னா நம்ப மாட்டேன் இல்ல பாரு. இப்ப ஹோஸ்ட் சொல்லிட்டாருல, இப்ப நாங்கெல்லாம் மனுஷங்க இல்ல. அடுத்த வாரம் பாரு எப்படி வேலை செய்ய போறா பாரு அப்படின்னு உசுப்பேத்தி விட்டானுங்க விக்ரமும் சபரியும். சோ ஒரு சின்ன வெங்காயத்தோல் அங்க இங்க போட்டா கூட, ஒரு சுடு தண்ணியை சரியா வைக்கலனா கூட இவனுங்க வம்பு பண்றதுக்கு தயாரா இருப்பானுங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல அவ கேமா அவ ஆடணும், அவளுக்கான அவ ஸ்டாண்டை எடுக்கணும். அந்த இடத்துல கமருதீன் வந்து கெஞ்சுவான், பாரு எனக்காக இது பண்ண பாரு. அந்த பாரு நம்ம கமெண்ட்ஸ்ல ஒருத்தவங்க சொன்னாங்க, அது என்ன அந்த லுக்கு பார்த்தா அவ்வளவு அநாயங்கா இருக்கு, அது பிடிக்கவே இல்லை அப்படின்னா அதுதான் மேனிப்புலேஷன் லுக். அது இப்ப இல்ல, முதல்ல இருந்தே எனக்கு பிடிக்கல. அவன் அது அரோரா கிட்டயும் பண்ணுவான். அரோராவை நான் உத்தமைலாம் நான் சொல்லல, பண்ணுவான். அப்புறம் வந்து பாரு கிட்ட அடிக்கடி பண்ணுவான். அதாவது அந்த பார்வையிலேயே அந்த மேனிப்புலேட் பண்ணி, நீ என்னை விட்டுட்டு கேம் ஃபோக்கஸ்க்குலாம் போகக்கூடாது, நீ கேம்ல போகக்கூடாதுன்றதுக்காக நான் உன்னையே சுத்தி வரேன், புரியுதா? அப்போ நீ அந்த கேமுக்குள்ள நீ போயிட்டு யோசிக்க ஆரம்பிச்சுன்னு நான் தோத்துருவேன். அப்ப நான் தோக்காம இருக்கணும்னா உன்னை தோக்க வைக்கணும். அந்த தோக்க வைக்கிறதுக்கு தைரியமா உன்னை தோக்க வைக்கிறதுக்கு என்கிட்ட தைரியம் கிடையாது. தைரியமா நேருக்கு நேர் நின்று மோதத்துக்கு எனக்கு தைரியம் கிடையாது. ஆனா இந்த எமோஷனல் பிளேவை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற இடத்துல இன்னைக்கு பாரு வந்து ஆதிரியை பத்தி கமருதீன் கிட்ட சொல்லும் போது, ஆதிரி அதனால தான் எனக்கு பிடிக்கும், அரோராவை எனக்கு இதனாலதான் பிடிக்காது, அவ எமோஷன்ஸ் கூட விளையாடிட்டா. எமோஷன்ஸ் கூட விளையாடுறதுன்றது டாக்ஸிக்கான ஒரு விஷயம். அது தப்புன்னு கூட சொல்ல முடியாது, டாக்ஸிக்கான ஒரு விஷயம், சைக்கலாஜிக்கலான டாக்ஸிக். அது மென்டல் டார்ச்சர்ன்றது அதே ஈக்குவலுக்கு தான் இந்த சைக்கலாஜிக்கல் டார்ச்சர் அப்படின்னும் போது அது டாக்ஸிக் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி ஒரு எமோஷனை அரோரா என்கிட்ட பண்ணிட்டு அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன், அவளை நான் விடவும் மாட்டேன் அப்படின்னா அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு உடனே பண்ணுவான். ஏன்னா இவனுக்கு பயம் இருக்கு, இவனும் அரோராவும் சேர்ந்து அந்த பிளேவை பண்றதா கூட இருக்கலாம். இவன் தனியா இவகிட்டயோ இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து பாருவோட வீக்னஸ் அதுதான் சேர்ந்து அடிக்கலாம் அப்படின்றதா கூட அரோராவோடதோ கமருதீனோடதோ இது இருக்கலாம். ஏன்னா ஸ்ட்ராங் பிளேயர்னு ரெண்டு பேருக்குமே தெரியும், ஏன் அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னு சொல்லும் போது அவளை எதிர்க்க நின்று தாக்க முடியாது. நீயும் நானும் ஒரு பாசிட்டிவ்னஸ் ஒரு கேம் அண்ணா அவள் டவுன் ஆவா, அவளுக்கு என் மேலே ஒரு லவ் ட்ராப் இருக்கு. அப்போ வந்து நீ வந்து என் கூட பேசு, இல்லை நான் வந்து உன் கூட பேசுகிறேன், அந்த பாசிட்டிவ்னஸ் அவள் வச்சுக்கிட்டு அவள் கேமை நம்ம டவுன் பண்ண அவள் கேம் ஃபோக்கஸ் போயிடும்ன்றதா கூட இந்த அரோரா கமருதீன் பிளானாக இருக்கலாம். அப்போ அப்படி இருக்கும்போது அவன் எமோஷன்ஸ் கூட ஆடிட்டான போது அதை விட்டு அது பழசன் கமருதீன் அதை எப்படி விட முடியும்? பழசெல்லாம் செஞ்சதெல்லாம் தான் இந்த கேமில் வரும்னு அவன் சொல்லும் போது எத்தனை பேர் கமருதீன் ஃபேஸை பார்த்தீங்க? கப்பு சிப்புன்னு ஆயிட்டான். ஆனவன் அப்படிலாம் இல்லை பாரு, இது இப்படி பாரு அப்படி பாருன்றான், வாயை தோற்கலை, வெளறி போயிட்டான். என்னடா இது, அவ அரோராவே விட மாட்டா, அப்ப நம்ம அவளுக்கு பின்னாடி ஒரு கேம் ஆடுறோம், இல்ல அவளை வச்சு கேம் ஆடுறோம், அவ எமோஷன்ஸ் கூட கேம் ஆடுறோம் அப்படின்னு சொல்லும் போது, இவ வெளியில போய் இதை பார்த்தா என்ன மாதிரி இது போகும்? இல்ல வெளியில இருந்து அவ பேரண்ட்ஸோ இல்லைன்னா அவ கசின்ஸோ யார் பார்த்துட்டு வந்தாலும் உள்ள வந்து நம்மள என்ன கிழிக்க போறாங்க, இல்ல வெளில போய் இவளே அந்த கேமை பார்த்தா என்ன கிழிப்பா அப்படின்னு ஒரு பதட்டமா அவன் கண்ணில் தெரிஞ்சுது. ஆதிரி அந்த பாச கொடுத்தப்போ ஒரு பயம் தெரிஞ்சதுன்னா எமோஷன்ஸ் கூட விளையாடுறவங்க நான் சும்மா விட மாட்டேன், அரோராவை அதுக்காகவே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் எக்ஸ்ட்ரா பயம் அவன் கண்ணில் தெரிஞ்சுது. அப்படின்னு சொல்லும் போது இதுதான் அவன் கேம், இது வந்து அவன் குட்டு வெளிப்பட்டுருச்சு, இன்னமும் ஸ்ட்ராங்கா அடுத்த வாரம் அவங்க அம்மா வந்து அந்த குட்டு வெளிப்படும் அப்படின்னு சொல்லும் போது, அந்த குட்டு வெளிப்படுற இடத்துல தன்னோட பொண்ணுக்கான சப்போர்ட் அவங்க அம்மா கொடுக்கணும், ஆனா தன் பொண்ணுக்கான கேம்கான க்ளூவையும் அவங்க அம்மா கொடுக்கணும். இந்த கமருதீன் விஷயங்களை வெளியில் அதை வந்து திட்டவும் கூடாது. அவ திட்டினா வந்து அம்மாவை திட்டினாங்க தப்பா போயிடுச்சு, அவங்கள வந்து அவங்க என்ன சொல்லணும்னா, ஓகே அது உண்மையாவே இருக்கட்டும், அந்த பையனுக்கும் அது இருக்கணும்ல, அது வெளியில வந்து ரெண்டு பேருமே பாத்துக்கலாம், அந்த பையனே தானே சொல்றான், உங்க கேம் நீ ஆடு பாரு, வெளியில வந்து ரெண்டு பேருக்குமே கேமுக்கு அப்புறமா அது இருந்தா நம்ம பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அவள் கேம் ஃபோக்கஸை வந்து டைவர்ட் பண்ணாமல் அவளை டவுனும் பண்ணாமல் அவளுக்கான கிளாரிட்டியை ரொம்ப கிளியராக அவங்க அம்மா கொடுக்கணுன்றது தான் எனக்கான விஷயங்களாக இருக்குது. நடந்தால் நல்லாயிருக்கும், நடக்கணும்னு சொல்லி நம்ம ஹோப் வைப்போம். தேங்க்யூ.